அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேர்ம் 3ல் இயல் 1 வாரி தந்த வள்ளல்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 5ஆம் வகுப்புக்கு சிறுபஞ்சம் மூலங்கிற நம்ம கவிதை போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம்னா நம்ம சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட்டு பொற்காசு சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பொன் கூட்டல் காசு, இ ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது கொடைத்திறம், இதையும் என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கொடை கூட்டல் திறம். ஆன்சர் ஆ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. களிறு என்பது டேஸை குறிக்கும். ஆன்சர் யானை, களிறுனா யானை, இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. தரணி இச்சொல்லின் பொருள். ஆன்சர் என்னதுன்னா உலகம், ஆவண்ணா ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. ஆன்சர் கால், இஎன்னா ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பேழைனா பெட்டி, மாறினா மலை, வாயில் அப்படின்னா வாசல், ஆணைனா கட்டளை, இரவல்னா கடல் கடன். 3, 5, 1, 2, 4. அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாணரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் என்ன கேட்டனர். ஆன்சர் நமக்கு 4ஆம் பக்கம் இருக்குது, பார்க்கலாம். 4ஆவது பக்கம் எடுத்துக்கோங்க. அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் என்று கேட்டனர். அந்த அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் அதிலே இருக்குது. அது கூட சேர்த்து நீங்கள் என்ன எழுதணும்னா என்று கேட்டனர். அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் என்று கேட்டனர். அதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக துயரை துடைக்க உதவி செய்பவர். இதான் இரண்டாவது குறிவினாக்கான ஆன்சர். புக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் இது ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து கொஞ்சம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 6ஆவது பக்கம் இருக்குது. 6ஆவது பக்கம் கீழே லாஸ்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்களா, அது ஃபுல்லாத்தையும் குறிச்சிட்டு நீ வீர் வாழ்க லாஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன சேர்த்து எழுதணும்னா என்று வாழ்த்தினான். கற்ற கல்வி நம்ம அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வழியிலே உங்களில் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீ வீர் வாழ்க என்று வாழ்த்தினான். 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. சங்ககால வள்ளல்கள் தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் அறிந்து கொண்டேன். அவ்வளோதான். இது மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த 2 லைனை மட்டும் பார்த்து அப்படியே அந்த கொஸ்டின் கீழே எழுதி வச்சுக்கோங்க. 4ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி எதுனா, வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் அது வரைக்கும் எழுதிட்டு ஈகை குணம் எனக்கு இருந்தால் ஆதரவற்ற முதியோர், மாற்றுத்திறனாளர்கள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வேன். அவ்வளோதான். அந்த வல்வில் போரிய போல் ஈகை குணம் அது வரைக்கும் எழுதிட்டு உங்களுக்கு இருந்தான் இருக்கு, அதுக்கு பேர் என்ன எழுதணும், எனக்கு இருந்தால் போட்டு ஆதரவற்ற முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வேன். அதுதான் சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு தமிழ் சொற்கள் நமக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை தமிழ் சொற்களில் எடுத்து எழுதணும். இதை நானே எப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, டேபிள் இருக்கும். டேபிள்ங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு பேர் என்ன எழுதணும், மேசையில். ரெஸ்ட்டுனா என்னது, ஓய்வு. அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரூட்ஸ் என்னது, பழங்கள். அடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, கிஃப்ட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட்டு வாங்க ஆன்சர் என்னது, பரிசு. அதை என்ன செஞ்சுக்கோங்க, அந்த நாளை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது, காய்ச்சல் சரியாகும் வரை ஓய்வு எடு, தட்டில் பழங்கள் உள்ளன, எனக்கு பரிசு வாங்க ஆசை. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாடலை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க, பாடி மகிழ்க. வண்ண வண்ண எழுதுகோள், வண்ணம் தீட்டும் எழுதுகோள், வட்ட வட்ட சக்கரம், பானை செய்யும் சக்கரம். இதை எழுதும் கிடையாது, நீங்கள் இந்த ரைமிங்ஸாக வர மாதிரி நீங்கள் வேறு பாடலுக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து அப்படியே அந்த இதில் எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு பின்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக அந்த ரெட் கலரை மட்டும் எழுத சொல்லியிருப்பாங்க, இது எழுதணும். அதுக்கடுத்து இந்த உரையாடலை படித்து பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம சொந்த நடையில் எழுத சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அந்த மேலே இருக்க உரையாடலை படித்து ஒரு 4-5 லைனில் ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாணர் தனது குடும்பத்தின் துயரை துடைக்க அரசிடம் உதவி கூறினார். அரசர் அவரது கொடைப்பண்பின் மூலம் பாணரின் குடும்பம் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு ஒரு உரையாடல் கொடுத்துருந்தாங்களோ, அதில் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எந்தெந்த எழுத்தெல்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த சொற்கள், அந்த சொற்கள் என்ன செஞ்சணும், அதை பார்த்து அப்படியே கீழே எடுத்து எழுதணும். அவ்வளோதான். இதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதோட நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் முடிச்சிட்டோம். தேங்க்யூ.